மத்திய கவர்மெண்ட் நம்பி தான் நாங்க பணம் கட்டுறோம். எவ்வளவு கட்டிருக்கீங்க? புரியல. எவ்வளவு கட்டிருக்கீங்க? 40,000 ரூபாய் கட்டிருக்கேன். 40,500 ரூபாய். இப்ப என்னன்னா 507 ரூபாய் தான் இருக்குதான். 40,000 இல்ல. எந்த மேல நீங்க அவங்க நம்பி பணம் கட்டுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அவங்க போஸ்ட் ஆபீஸ நம்பி பணம் கட்டாம யாரு சார் நம்பி பணம் கட்டுறது? ஊர் உத்தமர்சீலி. நான் என் பையன் மாற்றுத்திறனாளி. கண்ணு 2 கண்ணுமே பார்வை கம்மி. இவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் 40,000 ரூபாய். அந்த 40,000 என்கிட்ட இருந்தா செலவழிஞ்சு பேருன்னு இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஒரு மத்திய கவர்மெண்ட் நடத்திட்டு அவங்க ஊழியர் ராஜலதான்னு பேரு. அவங்கள்ட்ட நான் டெபாசிட் பண்ணிருக்கேன். டெபாசிட் பண்ணது எல்லாத்தையும் என்ட்ரி ஆயிருக்கு, சீலும் போட்டிருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு அவங்க இல்ல அப்படிங்கும் போது நான் நேற்று இன்னைக்குதான் தெரியும். இன்னைக்கு நான் கேட்கல ஆபீஸ்ல. நாங்க எல்லாம் ஒரு 50 பேர் கேட்டோம். 50 பேர் கேட்டதில்ல. அங்க இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க 2 பேரு. அவங்க என்ட்ரி பண்ணி பார்த்ததில்ல. இதுல வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு, 40,000 இல்லைங்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்லும் போது நான் வித்ட்ரா பண்ணவும் இல்லை, இதை வித்ட்ரா பண்ண ஒரு அடையாளமும் இல்லை. அது இதுக்கு நான் கேட்கறதுக்கு இதுக்கு இந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. அது எப்படி ஒரு தனிப்பட்ட நபர், நான் தனிப்பட்ட பைனான்ஸ்லயே பணம் கட்டணும், மத்திய கவர்மெண்ட் நடத்துறாங்க, அதை நம்பி தானே நம்ம கவர்மெண்ட் தானே பணம் காசுக்கு ஒத்துக்கணும். நாங்க போய் அவங்கள போய் பார்த்து நீங்க அவங்கள கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அவங்கள நம்பி நாங்க பணம் கட்டல, மத்திய கவர்மெண்ட் நம்பி தான் நாங்க பணம் கட்டிருக்கோம். நீங்க தானே ஆள் வச்சு ஊழியரை வச்சு நீங்க நியமிச்சீங்க. உங்களை அவங்க மத்திய கவர்மெண்ட் நம்பி தானே நாங்க பணம் கட்டணும், தனிப்பட்ட நபரை நம்பி நாங்க பணம் கட்டல. இப்ப அவங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. நாங்க என்ன வழியில கேட்போம்? என் பிள்ளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் நாங்க இப்ப போராட்டம் பண்ண சார். இங்க 2 மணி நேரம் நின்னோம், யாருமே வரல. சரி இதுக்கு விடுவு காலம் இல்லைன்னு நாங்க போராட்டம் ரோட்ல போய் பண்ணணும். அது போலீஸ் எல்லாம் வந்தாங்க. இங்க திரும்ப இங்க வர சொன்னாங்க. திரும்ப இங்க பேசுறோம். பேசினாலுமே அவங்க எழுததான் செய்யறாங்க. இதுக்கு பொறுப்பு நாங்க ஏற்க முடியாதுங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இந்த சீல் எல்லாம் நாங்க வச்சுக்கிட்டோமா, இவங்களோட சீல் தானே, இதுக்கும் அந்த இதுக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. இவங்க எதுக்கு போஸ்ட் ஆபீஸ் வச்சாங்க? சம்பந்தம் இல்லாதவங்க இவங்க எதுக்கு நியமிக்கிறாங்க? ஒரு பணம் நல்ல அதிகாரியா இவங்க நியமிக்கிறத தவற விட்டுட்டு எந்த மேல நீங்க அவங்க நம்பி பணம் கட்டுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அவங்க போஸ்ட் ஆபீஸ நம்பி பணம் கட்டாம யாரு சார் நம்பி பணம் கட்டுறது? எப்படி நீங்க புக்கு கொடுத்தீங்க, எப்படி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி சார் ஒரு புக்கு கொடுத்தா பணம் கொடுத்தா புக்கும் கொடுக்கணும், என்ட்ரி பண்ணணும். அதுக்குதானே சார் புக்கு கொடுக்குறோம். இவங்க போய் தூக்கி வச்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணாம இவங்களே ஒரு என்ட்ரியை போட்டதுன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இவங்களதான் சார் நம்புறோம். இவங்கதான் நாங்க பைனான்ஸா சார் நடத்துறாங்க. ஒரு கவர்மெண்ட் தானே நடத்துது. ஒரு கவர்மெண்ட் நம்பினது தப்பா சார்? கவர்மெண்ட் நம்பினது தப்பா சார்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.